உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா, இந்த பிள்ளையார மட்டும் நான் எடுத்துட்டு போவாமா? இது உன் வீடுமா, உனக்கு இங்க என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இல்லம்மா, இந்த பிள்ளையார்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்காக நீ இத தண்ணியில எல்லாம் போட்டு வச்சிருந்த. மா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னே தெரியல. எனக்கும் சத்தியமா தெரியலம்மா. பொண்ணா பிறந்தா பிறந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இதுதான் நிலைமை. நீ எதுவும் வருத்தப்படாம சந்தோஷமா போயிட்டு வாமா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க இருக்கிறோங்கிறத மட்டும் மறந்துடாத. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. சரி சரி, டைம் வச்சு பரப்பலாமா? சரி வாமா போலாம். வாமா. என்னங்க, ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க, திட்டாதீங்க. எப்ப பாரு இதே வேலை. காருக்குள்ள ஏறும்போது தான் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சொல்றது. இப்ப என்ன மறந்து? எதை மறந்தாலும் பரவாயில்ல, வாங்க போலாம். நல்ல விஷயமா போகும்போது திரும்பி வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும்? நீ கொஞ்சம் சும்மா இருமா. நானே கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையாங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற. அட கொடுமையே, முதல்ல போய் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா போ. அம்மா, நான் வேணா போயிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே போய் பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். இந்த பேக புடி, இதை வந்துடுறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அம்மாவை திருத்தலான்னு பாக்குறேன், முடியவே இல்லையே. அக்கா, இப்படியே கல்யாண மண்டபத்துக்கு போனா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் சிரிக்கா. ஐயோ, என்ன மறதியோ. கல்யாணத்துக்கு போகும்போது கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையானே தெரியல. இது ஒண்ணு நல்ல நேரத்திலேயே வேலை செய்யாது. கன்றாவி என்ன அபார்ட்மெண்டோ என்ன லிஃப்டோ. என்னாண்டி, இன்னும் நீங்க கல்யாணத்துக்கு போகலையா? நாங்க கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? என்னாண்டி இப்படி கேக்குறீங்க? மதுமிதா கல்யாணத்துக்கு நான் வராம எப்படி? நீ வர போறியா? நீ எதுக்கு கல்யாணத்துக்கு வர? நடக்க போறது நம்ம மதுமிதாவோட கல்யாணம். நான் அவ ஃப்ரெண்டு, நான் வரக்கூடாதா? நீ மதுமிதாக்கு ஃப்ரெண்டா? எப்படிடா நான் கூசாம உன்னால இப்படி சொல்ல முடியுது? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரியா? இத பாரு, என் பொண்ணு முகத்துல கூட முழிக்க அருகதை இல்லாதவன் நீ. நீ எப்படி கல்யாணத்துக்கு வரலாம்? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதலிச்சு பணத்தை எல்லாம் ஏமாத்தின அயோக்கியம் தானே நீ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.